ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ட்ரீம் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான அட்டகாசமான முட்டைக்கோஸ் பொரியல் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்த்துருவோம். சட்டியை காய வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே கடுகு, ஜீரகம், அதோட கருவேப்பிலை, ஒரு 2-3 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடட்டுங்க. ஓப்பன்லேயே போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டைக்கோசு சேர்த்துக்கரலாம். ரொம்ப லேசாக கட் பண்ணிக்கோங்க, ரொம்ப தின்னாக கட் பண்ணிடாதீங்க. ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கிற இப்போ பாசிப்பருப்பு சேர்த்துக்கரலாம். சேர்த்துட்டு இந்த பொரியலுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றிடாதீங்க. நல்லா அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கணும். அதனால் ஃபுல்லாக மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கும். இப்போ கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பியும் மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்போ தண்ணிலாம் போய் காய் நல்லா வெந்திருக்கும். பாருங்கள், தண்ணிலாம் போயிடுச்சு, காயும் நல்லா வெந்துருச்சு. சுத்தமாக தண்ணிலாம் வற்றி இருக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாதுங்க, பார்த்துக்கோங்க கரெக்டாக. அப்படி தண்ணி இருந்துச்சு அப்படின்னா ஹை ஃப்ளேமில் வச்சு கூட கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தாராளமாக ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஓப்பன்லேயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மூடி வைக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி தேங்காயோட பச்சை வாசனை போகணும் அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு மூடி வச்சுக்கரலாம். இப்போ நல்லா இந்த தேங்காய் ஃபுல்லாக அந்த பொரியல் எல்லா சைடும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஓப்பன்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதாங்க, ஒரு அட்டகாசமான முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக மட்டும் இந்த இதை கண்டிப்பாக மறந்துடாதீங்க, ஜீரகத்தூள் பவுடராக இருந்துச்சுனாலும் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 2-3 மட்டும் நல்லா மிக்சிலேயோ இல்லை இடிக்கிற கல்லுலேயோ வச்சு நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், அந்த ஃப்ளேவர் செம்மையாக இருக்குங்க. லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. கண்டிப்பாக மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டே கூட ஜீரகத்தூளை எடுத்து வச்சுக்கோங்க பக்கத்துலேயே. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான அட்டகாசமான கல்யாண வீடுகளில் ஹோட்டல்லலாம் கிடைக்கிற மாதிரி சூப்பரான முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது எல்லா சாதத்துக்குமே சைடு சூப்பராக இருக்கும். இதிலே குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாக கொடுக்குறீங்க அப்படின்னா ஒயிட் ரைஸோட கூட பிசைஞ்சு கொடுத்துடலாம், சூப்பராக சாப்பிடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிடுங்க, சூப்பராக சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், முட்டைக்கோஸ் எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சுன்னு, நல்லா வெள்ளை வெளியேறுன்னு பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குல்ல? நீங்களும் ஒரு டைம்னாலும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.